பெரம்பலூர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீர் முறையாக சுத்திகரிக்கப்படாமல் மருதை ஆற்றில் கலப்பதால் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் நீர் மாசு மற்றும் தொற்றுநோய் பாதிப்பு உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரம்பலூரில் கழிவுநீர் கால்வாய் திட்டத்திற்காக 42 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை 2013ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் கழிவுநீர் முறையாக சுத்திகரிப்பு செய்யப்படாமல் மருதையாறு வழியாக நெடுவாசல், பனங்கூர், குறும்பாளையம் கிராமங்களிலிருந்து கொட்டரை நீர்த்தேக்கத்தில் கலக்கிறது. தற்போது பெரம்பலூர் நகராட்சியில் மக்கள் தொகை 40,000-ஐ நெருங்கியுள்ளது. இதனால் கழிவுநீர் குழாய் இணைப்புகள் 400-ஐ கடந்திருப்பதால் கழிவுநீர் வழக்கத்தை விட அதிக அளவில் சுத்திகரிப்பு நிலையத்தை வந்தடைகிறது. இந்நிலையில் சுத்திகரிப்பு நிலையத்தில் கழிவுநீர் முறையாக சுத்திகரிப்பு செய்யப்படவில்லை என நெடுவாசல் கிராம மக்கள் தரப்பில் புகார் எழுந்தது. அதன்படி சுத்திகரிப்பு நிலையத்தை நேரடி ஆய்வு செய்ததில் அங்கு இயந்திரங்கள் பழுதடைந்தும் கழிவுநீரை முழுமையாக சுத்திகரிப்பு செய்வதற்கான உபகரணங்கள் பற்றாக்குறையோடு உள்ளதும் தெரியவந்துள்ளது. இந்த கழிவுநீர் சாக்கடை தண்ணி எங்கள் ஊருக்கு பெரிய இயற்கை பேரிடராக இருக்குது. இதனால் சொல்ல முடியாமல் சில விஷயம் நடக்குது, சொல்லியும் சில விஷயம் நடக்குது. கிரவுண்ட் வாட்ரு ஏதோ ஒரு காரணத்துக்காக கிரவுண்ட் வாட்ரு ஏறுதுன்னு சொல்கிறாம ஒழிஞ்சு மற்றபடி வேறு எதுக்குமே இந்த சாக்கடை தண்ணி அப்படியே நேரடியாக டாய்லெட்லேருந்தே வந்து விழுகுது தண்ணி. இங்கே 3 ட்ரிப் போய் மனு கொடுத்தா 3 ட்ரிப் அதை என்னன்னே எடுத்துக்கல. ஏன்னா சட்டையே பண்ணல. இது சிங்கப்பூரில் இந்த தண்ணியை தான் மினரல் வாட்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. தண்ணியெலாம் சுத்தம் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே சுத்தம் பண்ணுறாங்களா? இல்லையே, இன்ன வரைக்கும் அந்த ஃபில்ட்ரு இந்த மாதிரி தான் சாக்கடை தண்ணி தான் அப்படியே நேரடியாக திறந்து விட்றாங்க. நேரடியாக வருது. இது தொடர்பாக நகராட்சி ஆணையர் ராமரை தொடர்பு கொண்ட போது சுத்திகரிப்பு நிலையத்தை விரிவுபடுத்த தமிழ்நாடு நகர்ப்புற உள்கட்டமைப்பு நிதி சேவைகளிடத்தில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது என்றும் வரும் நாட்களில் விரைவாக சுத்திகரிப்பு நிலையத்தை புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அச்சுத ராஜகோபால்.